மௌத்தானவங்களுக்கு குர்ஆன் கத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யாசீனை போய் சொல்லும்போது சொன்னாங்க, ஃபக்ரா சூரத்தில் குல்லி செய்யின் சனாமுல் குர்ஆனி சூரத் யாசீன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முக்கியமான பகுதி இருக்கும். குர்ஆனுடைய முக்கியமான பகுதி சூரத் யாசீன். ஃபக்ரா அலா மௌத்தாக்கும், இதை உங்களை இறந்தவர்களுக்காக ஓதுங்க அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் இறந்தவர்களுக்காக சூரா யாசீன் ஓதலாம், முழு குர்ஆனையும் ஓதலாம், அவங்களுக்கு முழு நன்மையும் சேர்த்து வைக்கலாம், நன்மை உண்டு. ஆனால் கண்டிஷன் என்ன தெரியுமா? பெற்றவங்களுக்கு ஓதுனா பிள்ளைங்க உட்காந்து ஓதணும், குடும்பத்தில் உள்ளவங்க ஓதணும், மருமகன் பேரன் பேத்தி எல்லாம் உட்காந்து ஓதி மற்றவங்களுக்கு கண்டி குர்ஆன் ஈசால் செஞ்சால் தாராளம் நன்மை கிடைக்கும். இது கூலிக்கு மாரடிக்கிறவங்களை கூட்டு வந்து லெப்ப மாற கூட்டு வந்து நீங்கள் ஒரு குர்ஆன் ஓதுங்க, நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கி கூலிக்கு மாரடிக்கிற லெப்ப மாற கூட்டு வந்து குர்ஆன் ஓதி அந்த குர்ஆனை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த குர்ஆன் மொத்தவங்களுக்கு போய் சேராது. ஏன்? அவங்க ஓதுன குர்ஆன் தான் உங்கள்கிட்ட கூலி வாங்கிட்டாங்களே, அவங்க ஓதுன குர்ஆனுக்கு உங்கள்கிட்ட கூலி வாங்கிட்டாங்க, பிறகு அல்லாஹ் எப்படி கூலி கிடைக்கும்? கிடைக்காத கூலி எப்படி அல்லாஹ் சேர்த்து வைக்க முடியும் மௌத்தானவங்களுக்கு? அதனால் அந்த மாதிரி கூலிக்கு மாறிக்கிற லெப்ப மாற கூட்டு வந்து ஒரு குர்ஆன் ஓதுங்க, 2 குர்ஆன் ஓதுங்க, 3 குர்ஆன் ஓதுங்க, நான் இவ்வளோ காசு தரேன், அதெல்லாம் கூடவே கூடாது. மற்றபடி நீங்களாக ஓதி குடும்பத்தில் உள்ளவங்களே ஓதி அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா? தாராளமாக சேர்த்து வைக்கலாம்.